குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மகாராஷ்டிராவில் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. ஒரு சில ஓட்டுச்சாவடிகளில் பார்க்கிங் வசதி இல்லாதது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன. சில ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டு போட நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருந்ததால் மூத்த குடிமக்கள் அவதிப்பட்டனர். சில ஓட்டுச்சாவடிகளில் சில வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டு இருந்தன. நவி மும்பையில் ஆசையாக ஓட்டு போட சென்ற ஸ்ரீ லக்ஷ்மி என்ற தமிழ் பெண்ணுக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் ஓட்டை யாரோ போட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். ஒரே மாதிரி இருந்த பெயர் குழப்பத்தால் தவறு நடந்ததாக அதிகாரிகள் கூறி அவரை சமாதானப்படுத்தினர். அங்கும் இங்கும் சென்று புகார் கூறியவர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். நான் பேலாப்பூர் நவி மும்பை வார்டு 151ல இருந்து இது பண்ணேன். நான் ஓட்டு போடுறதுக்காண்டி 7th டே ஸ்கூலுக்கு போனேன். அங்கே போனால் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்துச்சு. ஓட்டர் ஐடி இருந்துச்சு, ஆதார் கார்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் உள்ளே போய் என் பேர் சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி உங்கள் இதில் யாரோ ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்படி எப்படி நீங்கள் இது பண்ணிருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க ரீசனே வேற வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோதான் நான் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் சரி கிடையாது. இப்போ எனக்கு ஓட்டு போடணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் பேர் கிளியரா இருக்கு, என் போட்டோ கிளியரா இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கு. ஆக்சுவலி சர்நேம் வந்து 10 பேருக்கு சர்நேம் சேமா இருக்கும். அதுக்காண்டி நீங்க ஏன் ஓட்டை அடுத்தவங்களுக்கு போட எப்படி நீங்க கொடுத்தீங்க? அதுதான் என் கேள்வி. எனக்கு இப்போ ஏன் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா அது இல்லை, கமிட்டி சரியில்லை, அங்கே வேலை பார்க்குறவங்க மேனேஜ்மெண்ட் எதுவுமே சரியில்லை, ஒழுங்காக ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஆக்சுவலி அவங்க மேலே தான் தப்பு. அப்பவும் அவங்க எங்கள் மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க, இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. நான் தான் ஓட்டே போடலை, என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, நான் ஓட்டே போடலை. ஆனால் நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க.